அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வினோ 5 minutes இதோ வந்துடுறேன். ஓகே சார். என்னங்க கிளம்பி சொல்லுங்கங்க. கிளம்பிட்டீங்களா? போலாமா? போலாங்க. என்னங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்போ உங்களுக்கு ஓகேவா? நேத்து ஃபுல்லா ரொம்ப முடியாம படுத்தே இருந்தீங்க. அதான் இப்ப நான் வேற உங்களை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? என்னங்க, என் கஷ்டத்தை போக்குறதுக்காக கூட்டிட்டு போறீங்க? கஷ்டம் இல்லையேன்னு கேக்குறீங்க? இல்லங்க, உங்க உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ரெஸ்ட் எடுங்க, நான் கூட பாத்துக்கிறேன். இல்லங்க, இதுக்கெல்லாம் காரணம் செல்வம் தான் சொன்னீங்க. ஆனா என்னோட போட்டோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டு என்ன மிரட்டுறானே, அவனை யாருன்னு பார்க்கணும். என்னங்க, அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிடுவீங்கல்ல? சரி பண்ணாம எப்படிங்க? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், ஓகேவா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கேன். சரிங்க. அப்புறம் என்னங்க? சொல்லுங்க. அம்மா ஃபோன் பேசினாங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டேங்க. ஓகேங்க, நோ ப்ராப்ளம். எங்க அம்மா ஃபோன் பண்ணாலும் அதையே சொல்லுங்க. இல்லங்க, ஃபோன் பண்ணது உங்க அம்மா தான். ஓ அப்படியா? ஓகே ஓகே, இனி உங்க அம்மா கால் பண்ணாலும் அதையே சொல்லுங்க. சரிங்க. அம்மா, நம்ம எப்போ கிளம்புறோம்னு கேட்டாங்களா? இல்லங்க, அவங்களேவும் கூட ஒரு 2-3 நாள் கூட இருந்துட்டு வாங்க, நான் மாமாவை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. மாமா எங்க அப்பா? ஓகே ஓகே, அது அம்மா பாத்துக்குவாங்க. நம்ம இந்த பிரச்சனை முடிஞ்சதும் கிளம்புவோம். சரிங்க. அப்புறம் என்னங்க? சொல்லுங்க. என் தம்பி என் தங்கச்சி யார் போன் பண்ணாலும் சரி, இப்ப சொன்னதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓட்டு வாங்குவாங்கங்க. என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் போய் சுத்தனீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க ஊட்டியில தானே படிச்சீங்க? ஆமாங்க. உங்களுக்கு மேக்சிமம் இங்க உள்ள இடம்லாம் தெரியும்ல? தெரியுங்க. அந்த இடத்துல சொல்லி அங்க போனோம் இங்க போனோம்னு சமாளிச்சிருங்க. ஓகேங்க. என்னங்க? சொல்லுங்க. இல்ல, என்கிட்ட கேட்டு நான் ஒரு இடத்த சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட கேட்டா? ஐயோ, கண்டிப்பா கேட்பாங்கங்க. என் தம்பிங்க என் பாப்பா எல்லாமே வாண்டுக தான். சரி ஓகே, அப்பனா ஒண்ணு பண்ணலாமா? என்னங்க? உங்ககிட்ட போன் பண்ணா நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது அப்படியே என்கிட்ட சொல்லிடுங்க. என்கிட்ட போன் பண்ணா நான் என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்க. டீல் ஓகே தானே? ஓகேங்க. சரி, இப்ப போலாமா? என்னங்க? இன்னும் என்னங்க? இல்ல, நீங்க சாப்பிடவே இல்ல. எனக்கு மட்டும் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க? இல்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்டு தான் வந்தேன். சப்பாத்தி சாப்பிட்டேங்க. என்னங்க, என் மனசுல படுறது சொல்லவா? சொல்லுங்க. இல்ல, எனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துறீங்க. நீங்க இங்க ரூம்ல உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வெளியே சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ தெரியல. அதனால நான் சாப்பிடறதெல்லாம் செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்பவா? ஐயோ இல்லங்க, எனக்கு சாப்பாடு வாங்கும்போது உங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒண்ணு போல சாப்பிட்டா நீங்களும் சாப்பிடுறீங்க, நான் பாத்துக்குவேன். என்னங்க அமைதியாயிட்டீங்க? தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? உங்களுக்கு பிடிக்கலாட்டி ஓகே, உங்க இஷ்டப்படியே இருந்துக்கோங்க. ஐயோ, பிடிக்காமலாம் இல்லங்க. நான் எதுக்கு உங்களுக்கு தொந்தரவா நினைச்சிட்டு தான் வெளியே கடையிலே சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். இனி சாப்பாடு உங்களுக்கு வாங்கும் போது எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட நீங்க வேற இதுக்குமா தேங்க்ஸ். சரி ஓகே, இப்ப நார்மலா இருக்கீங்கல்ல? நான் வாங்கி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. தலை சுத்து ஏதாவது இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்லங்க. இது டிராவல் பண்ணிட்டு வந்தனால ரொம்ப முடியல. நைட்டு நல்லா தூங்குனனால இப்ப நல்லா இருக்கேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அப்புறம் செல்வன் தான் அந்த ஆளை காமிக்க கூட்டிட்டு போறான். நீங்க என் கூட கார்ல வாங்க, வேணும் செல்வத்தை கூட்டிட்டு வருவான். அந்த இடத்துக்கு போனதும் நீங்க கார்லயே இருந்துக்கோங்க. நான் யாரு என்னன்னு பார்த்து பேசிட்டு அப்புறமேல உங்களை கூப்பிடுறேன். இதுக்கு நீங்க தேவையில்லதான். ஆனா நீங்க தான் போட்டோ எடிட்டிங் அப்படி இப்படின்னு பயப்படுறீங்க. உங்க திருப்திக்காக தான் நான் கூட்டிட்டு போறேன், ஓகேவா? சரிங்க. ஏன்னா அவங்க யாரு என்னன்னு விவரம் தெரியல. ஃபர்ஸ்டே உங்களை கூட்டிட்டு போய் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன். சரிங்க. போலாமா? என்னங்க? சொல்லுங்க. இல்ல, ஆபத்து அப்படி இப்படிங்கிறீங்க. நீங்களும் ரொம்ப கவனமா இருங்கங்க. கண்டிப்பா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கவா? இல்ல லேட் ஆயிடுச்சா? 10 மணிக்கு போறேன் பிளானு. மணி 9:40. சொல்லுங்க. இல்ல லேட் ஆகுதுன்னா வந்து கூட. இல்ல சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லங்க. எப்படிங்க, எப்படி உங்களுக்கு இந்த மனசு? உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும்
வீட்ல இருப்பேன். அதுவும் இல்லாம ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பேன். அதுவும் இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கும் சரி எங்க வீட்லயும் சரி எதுவுமே சொல்லாம பொய் சொல்லிட்டு எனக்காக இதெல்லாம் செய்றீங்க. எப்படிங்க? எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மனசு? ஏங்க இது கூட இல்லாட்டி என்னங்க மனிதாபிமானம்? அன்னைக்கு கல்யாணம் முடிச்ச முத நாள் நீங்க அழுதீங்களே, இந்த அழுகையிலே தெரிஞ்சதுங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. எந்த தப்புமே பண்ணாத பொண்ண எதுக்காகங்க கஷ்டப்படுத்தணும்? இல்லங்க, இவ்வளவு தூரம் உதவியும் இல்லங்க, இந்த விஷயத்த உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம, ஏன் உங்க அண்ணன் கிட்டயும் சொல்லாம என்ன நம்பி எப்படி நீங்க என்ன நம்புனீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாத்தையும் சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்த வேண்டாமா? அதுவும் இல்லாம நீங்க எங்க அம்மா பார்த்த பொண்ணு. எங்க அம்மா எந்த விஷயம்னாலும் பார்த்து ரொம்ப யோசிச்சு கரெக்டா செய்வாங்க. எங்க அம்மா விஷயத்துல எந்த மிஸ்டேக்கும் வராது. அந்த மாதிரி தான் நீங்களும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இவ்வளவு நாள் உங்களை பார்த்தேன். ஆனா இப்போ எனக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னங்க? ஆமாங்க, உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து செல்வம் சொன்னா, அவன் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது கோபம் வந்தாலும் நான் உங்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணாங்கிறதுக்காக எதுவுமே யோசிக்காம அவனை அடிச்சீங்க பாத்தீங்களா? அந்த தைரியம் பிடிச்சிருக்குங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்காக அவங்க வாழ்க்கை பாழாக கூடாதுங்கிறதுக்காக செல்வத்துக்கிட்ட அவ்வளவு தூரம் நீங்க போராடி பேசுனீங்க பாத்தீங்களா? உங்களோட பாசமும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தப்ப கூட உங்க சுய நினைவு இல்லாம தான் பண்ணிருக்காங்க. நீங்க நீங்களா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒரு ஆளும் தொற்றுக்க முடியாது. நீங்க நெருப்புங்க. திரு, திரு நீ என்ன இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டியா? ஐ லவ் யூ திரு. எனக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரு, நான் உங்ககிட்ட இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. உன் மனசு யாருக்குமே வராது திரு. ஐ லவ் யூ திரு. ஐ லவ் யூ திரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும். நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டேனா அப்ப சொல்லுவேன் திரு. உன்னை இருக்க கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ கத்துவேன் திரு. கத்துவேன். ஹலோ ஹலோ வாசுகி. சொல்லுங்க. என்னங்காச்சு? திடீர்னு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லங்க, ஏதோ பூர்வ ஜென்மத்துல ஒரு சின்னதா புண்ணியம் பண்ணிருக்கேன். புண்ணியமா? ஆமாங்க, அதான் கடவுள் உங்ககிட்ட என்ன சேர்த்திருக்காரு. அட நீங்க வேற. பொண்ணுங்க உலகத்துல எவ்வளவோ சாதிக்கிறாங்க. பொண்ணுங்க இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லங்க. எப்பவுமே பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த அளவுக்கு இருக்கிற பொண்ணுங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்குவோம். இதுக்கெல்லாம் தேங்க்ஸும் வேண்டாம், ரொம்ப எமோஷனலும் வேண்டாம். ஓகேவா? எப்பவும் போல ஜாலியா இருங்க. உங்களை பார்த்ததுல இருந்து நான் ஜாலியா தாங்க இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க? இல்ல, உங்க கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? சரி 10 நிமிஷம் ஆச்சு. மணி 9:50. கிளம்பலாமா? இனி ஏதாவது பேசனா வந்து பேசிக்கலாம். ஓகேவா? சரிங்க. பக்கத்துல அப்பா அம்மா இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. உங்க அப்பா அம்மாவா ஃப்ரெண்டா உங்களுக்கு என்ன தோணுதோ இன்னும் எதுவா வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஜாலியா பேசுங்க. ஓகேவா? சரிங்க. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதானே. வாசுகி. சொல்லுங்க. என்னங்காச்சு? திரும்பவும் ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க போல. அப்படிலாம் இல்லங்க, வாங்குங்க போலாம். என்னடா பண்ற? ஒழுங்கா வேலைய பாரா. அவங்க ஒழுங்கா வேலை பாக்குறதா இந்த ஆளு வேலை பார்க்க விட மாட்டான். சும்மா நோயேன்னு நீ தோட்டத்துக்கு போனா பேசாம போக வேண்டியதானே? நம்மளையும் கூடயே கூப்பிட்டுக்கிட்டு. என்ன திடீர்னு பஞ்சு மிட்டாய பிரகாசமா ஆகுறான்? என்னவா இருக்கும்? அங்க யார நோக்குறான்? ஏய், நம்ம வேணி. அட கிழவா, உனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் மண்டையில பல்ப் எரியுதோ? உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. இல்ல எருமக்கடா மாதிரி இருக்கான். இவனை தூக்கி போட முடியாது, கீழே உருட்டியாரு மிதிப்போம். நேரம் வரும்டா கிழவா, நேரம் வரும். இந்த அரவான என்ன பருப்பி ஆக்கி சுத்த விட்டுட்டல. எனக்காவது ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய் இந்தமா பொண்ணே. ஐய, என்ன கூப்பிடுறான்? ஓய் இந்த ஏ புள்ள. பெரிய முதல் மரியாதை பட சிவாஜி சாரு ஏ புள்ளன்னு கூப்பிடுறாரு. ஓவர் அழிச்சாட்டியமா தான் இருக்கு. ஐயே, என்னாச்சு? அவளும் வாரா? இங்க வா புள்ள, இங்க வா. ஐயா. என்ன புள்ள இங்க வந்துட்டு போற? பக்கத்துல காட்டு வேலைக்கு வந்தேயா. வேலை முடிஞ்சதா?
முடிஞ்சதுயா. ஆமா புள்ள, இத்தனை நாளைக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க போற. ஐயா வீட்டுக்கு வந்தா ஐயாவோட வீட்டு வேலையை பாரு. அது என்ன அது இதுன்னு இங்க பாரு. சும்மாலாம் உன்னை இங்க வேலைக்கு வர சொல்லல. இங்க வா. ஐயா. இங்க வா புள்ள. எட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்லையா, இருக்கட்டும். அட பக்கத்துல வாங்குறேன். சொல்லுங்க ஐயா. நீ தான் சொல்லணும். நான் உங்க வீட்டுல பேசி 4 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 3 நாள் தான் உங்களுக்கு கொடுத்த டைம். அதுக்குள்ள என்னோட காசை நீங்க திருப்பி கொடுக்கலனா இங்க பாரு புள்ள, நான் வீட்டுக்கு வந்து உன்னை இழுத்துட்டு வர்ற மாதிரி வச்சுக்காத. நீ ஏன் நல்ல பிள்ளையா என் வீட்டு வேலைக்கு வந்துரு, புரியுதா? ஐயா, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. எப்படியாவது அந்த கடனை அடைச்சிரோம். எப்படியாவது எப்படி அடைப்பீங்க? இங்க பாரு, இப்ப வாங்கின ரூபாய்க்கேவும் நீ இன்னும் 4 வருஷம் என் வீட்டுல வேலை பார்க்கணும். பார்த்தாதான் அந்த கடனை அடைக்க முடியும். 4 வருஷமா? என்ன புள்ள வாய பலாந்துக்கிட்டு பாக்குற? 4 வருஷம் சொன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சோ? ஐயா. இங்க பாரு புள்ள, நல்ல பிள்ளையா லட்சணமா 2 நாள்ல என் வீடு வந்து சேரு. 4 வருஷங்கிறது கண்ண மூடி முடிக்கவங்கள ஓடிரும். என் வீட்டுல வந்து வேலை பாக்குறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. மாட்டேன் கீட்டேன் ஏதாவது சொன்ன அப்புறம் தினம் நான் உன் வீட்டுக்கு. ஏய் கனவா, இல்ல உன் வாய் அடைக்கணுமே. உன் வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? பேச்சாடா பேசுற பேச்சு. பஞ்சு மிட்டாயை சொல்லுங்கள. சொல்ல நான் விட்டுருவேன். இந்த கருப்பி இருக்க பயமே. என்ன பண்ணலாம்? ஓஹோ, ஐடியா. என்ன புள்ள புரியலையா? இல்ல நான் உன் வீட்டுக்கு. ஏய் டேய் கிறுக்கா. ஏய் கொருப்பி. ஏய்யா, அந்த கிறுக்கனை பாருங்கயா. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏய் யார சொல்ற? அந்த லோடு மேன் பசங்கயா. ஐயோ பாருங்க, லோடு ஏத்த சொன்னா டக்கர்ல தேங்காவை ஏத்தாம மாங்காவை ஏத்திட்டு இருக்காங்க. ஏய் மாங்கா மரையா, ஒன்னதாண்டா. கொருப்பி அவங்க யார் இருக்கா? அவரால் வேலை என்னன்னு பாக்குறாங்க. அவரால் வேலைய ஒழுங்கா பாக்கலையா? அதுவும் அந்த தாத்தாவை பாருங்க. தோட்டத்துக்கு வரும்போது அறிவ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரு போல. யோ யோ கிழவா. கிழடா, அங்க அப்படி யாருமே இல்லையே. கருப்பி என்ன சொல்றா? ஆனா அவனை சொல்றேன். போடி போ இங்க இருந்து. கருப்பி போய் தொலை. சரி. ஏ கொருப்பி, தேவையில்லாம நீ கத்திக்கிட்டு இருக்க. அங்க யாரு இருக்கா நீ இவ்வளவு பேச்சு பேசுற? ஓ போய் உன் வேலையை பாரு. ஹேய் இந்தாப்ல. ஐயா, நீங்க சொன்னது எங்க அம்மாட்ட சொல்றியா? நான் இப்ப கிளம்புறேன். டேய் வாயை மூடுடா. ஏய் நில்லுப்ல. டேய் போடா. ஏன்டா நிக்கிற? ஏ கொருப்பி. ஐயா. என்ன காரியம் பண்ற? நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயா, நம்ம வேலைக்காரங்க ஒழுங்கா வேலை பார்க்க சொன்னேன். எப்போ உங்க நல்லதுக்கு தான பண்ணுவேன். நல்லதுக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த புள்ளைகிட்ட இப்பதான் பேசினேன். அதுக்குள்ள உன் கேனத்தனமான வாயை திறந்து இது பாரு ஓடிடுச்சு. பாரு, நான் இனி அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது கூட ஏதாவது பேசுன, ஏதாவது கோல்மால் பண்ண கொருப்பி உன்னை காணாமாக்கிருவேன். காணாமாக்கிறீங்களா? ஆமா. இங்க பாரு, ஒழுங்கா அந்த புள்ள வீட்டுல போய் பேசிட்டு வா. 2 நாளா என் வீட்டுக்கு வரணும். இல்ல அந்த பிள்ளையும் காணாமாக்கிறீங்களா ஐயா? ஏய் இல்ல இல்லையா, காணாமாக்கிறீங்கன்னா நீங்க ஒரு மந்திரவாதியோன்னு நினைச்சேன். ஏய் ஓ போ. அந்த புள்ளையோட அம்மா கிட்ட போய் பேசு. டெய்லி பேசிக்கிட்டே இரு. இன்னும் 2 நாள்ல அவளா என் வீட்டுக்கு வரணும். புரியுதா? புரியுதியா? போ. சரி கலடு. என்ன? சரிங்கயான்னு சொன்னையா? எப்ப பாரு தப்பு தப்பா காதல வாங்கிட்டு என்ன என்னன்னு கேக்குறது. நம்ம நானா உங்களை ஐயா ஐயான்னு கூப்பிடுறேன். கலடு கலடு நான் கூப்பிடுறேன். ஆனா இந்த கருப்பி மேல கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட இல்ல. என்னது? இல்ல பயம் இல்லன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு யார் மேல பயம்? ஜோ பஞ்சு மிட்டாய் தலையா, ஊட ஊட பேசினா நான் என்னத்த பேசுறது? நம்மள எதையாவது பேச விடுறானா? நானா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறேன். எனக்குன்னு ஒருத்தன் பிறந்து வந்தானா சந்தோஷமா அவன் கூட போயிடுவேன். என்னைக்கு இதெல்லாம் நடக்க போகுதோ? என்ன சொன்ன கருப்பி? இந்த விஷயம் மட்டும் இவன் காதுல நல்லா விழுகும். ஏன்னா இவன் ஒரு கிறுக்கன். ஒரு பிள்ளைகளையும் விட மாட்டான். கொஞ்ச நாள் பொறுங்க, இவனுக்கு ஒரு பாயசத்தை போடுறேன். ஆனா எனக்குன்னு பறந்தவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ சீக்கிரம் பார்க்கணும். அப்பதான் இந்த கிழவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை. இவங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்போ இவங்க என்ன பார்க்க வருவீங்க? இவங்க இவங்க சார். டேய் நாங்க வந்திருக்கிறத காமிச்சிக்காம நீயா போய் பேசிட்டு நாங்க அந்த பக்கமா வருவோம். புரியுதா? புரியுது சார். இங்க பாரு, நாங்க இருக்கிறத நீ காமிச்சியோ ஏதாவது சிக்னல் கொடுத்தியோ? சார் விடுங்க சார், அதான் நம்ம கிட்ட கன் ரெடியா இருக்கே. சார் சார் கன் எல்லாம் எடுக்காதீங்க. நான் நீங்க இருக்கிறத சொல்லவே மாட்டேன். நானா அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்கறேன். போடா போ. சரி சார். ஏய் திரும்பி பார்க்காம போடா. ஓகே சார்.
ஐயோ பேச மாட்டேன்னு சொன்னா இவன் கண்ணை எடுத்து சுற்றுவேங்கிறான். பேச போறவன் கிட்ட இவங்க கூட தான் நான் வந்தேன்னு தெரிஞ்சது. அவன் எதை வச்சு சுடுவான்னு தெரியாதே. கடவுளே, என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துடுறேன். எனக்கு தெரிந்து நல்ல மனுஷனா வாழ்றேன். என்னை எப்படியாவது இன்னைக்கு பொழுது காப்பாத்திருப்பா. நீ மட்டும் காப்பாத்திட்ட, அடுத்து நான் நல்லவன் தான், கெட்டவன் கிடையவே கிடையாது. ஓகேவா? டேய், யார்கிட்டடா டீலிங் பேசிட்டு இருக்க? கடவுள் கிட்ட சார். ஏன் சார் கடவுள் கிட்டயும் பேசக்கூடாதா? இங்க பாரு, நீ எல்லாம் யார்ட்டையும் பேசாத. நீ தான் பேசுறேன்னு தெரிஞ்சது கடவுளே இடம் மாதிரி எங்கிட்டாவது போயிருவாரு. ஏய், என்னடா பாக்குற? ஒண்ணு இல்ல சார். போடா, அப்பனா அங்க பார்த்து போ. ஓகே சார். கடவுளே, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, என்ன காப்பாத்திரு சார். பிச்சுமணி சார். சார். ஏய் செல்வம், வாடா, வா வா. உனக்காக தான்டா வெயிட் பண்றேன். இதோ வந்துட்டேன் சார். வாடா வா. என்னடா காலேஜுக்கு போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டியா? ஆமா சார். ஏய், நேத்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு காசு வேணும் அப்படி இப்படின்னு சொன்னியே. இப்போதைக்கு எந்த டீலிங்கும் வேண்டாம், புரியுதா? நானே கடவுள்கிட்ட டீலிங் பேசிட்டு இருக்கேன், திரும்ப உன்கிட்ட பேச வைக்கிறியே. என்ன செல்வம்? நத்திங் சார், நத்திங். ஆமா, என்ன பயந்த மாதிரி இருக்க? ஏதாவது ப்ராப்ளம்? நோ சார், நோ. ஓகே ஓகே. ஆமாடா, இங்க வா. சார். அந்த பொண்ணு வாசுகி நம்ம டீலிங்க்குலாம் ஒத்து வருவாடா. ஒரு தடவை தான் போன் பண்ணேன். என்ன கொஞ்சம் துடிச்சா. அப்புறம் உனக்கு என்னடா வேணும், நான் என்னடா பண்ணணும்னு கேட்டுட்டா. டேய் டேய், சோன் பப்டி வாயா. ஒன்ன பண்ண ஆள் வந்திருக்குடா. அது தெரியாம எவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கான். ஹே செல்வம், என்னாச்சு? நோ சார், நோ. சரிதான். சரிடா, அந்த வாசுகிய பத்தி பேசதான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். டேய், நம்ம ஆள்ல ஒருத்தன் அவங்க ஊர்ல இருக்கான். வாசுகிய டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். அதாவது அவ வீட்டை விட்டு வெளியே வந்தாலேவும் நம்ம ஆளு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஐயோ, நம்ம பின்னாடி போய் முன்ன வந்திருக்காங்க. இது எப்படி? டேய், என்னடா யோசிக்கிற? நோ சார், நோ. சரி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பின்னாடி வாசுகிய பின்னாடி ஃபாலோ பண்ண ஒரு ஆள் இருக்காங்க. ஆட போடா சோன் பப்படி வாயா, நீ எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளிடுவ. அதனால நமக்கு இனி எந்த கவலையும் இல்ல. இன்னும் 8 மாசம் தான்டா. 8 மாசம் முடிஞ்சதும் வாசுகிக்கு குழந்தை பிறந்துச்சா, அதோட நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட கொடுத்தது ரொம்ப பெரிய ஆள்கடா. ஏதாவது சொதப்பல் வந்துச்சு அவ்வளவுதான், அடுத்து நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கவே முடியாது. ஓஹோ, அப்படியா? அப்படிதான்டா. இது கூடமா உனக்கு தெரியல? தெரிஞ்ச கதானடா வந்திருக்கேன். டேய், என்னடா பொசுக்குன்னு அண்ணனா வாடா போடாங்கிற? யோ, நான் இல்லையா, பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி? ஹே காய்ஸ், யார் நீங்க? என்னோட ஆபீஸ் ரூம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தியே வாசுகி. எஸ், அந்த டீலிங்க பேச வந்திருக்கேன்டா. அந்த டீலிங்க பேச நீங்க யாரா? ஓ மச்சான். பேசலாமாடா மச்சான்? ஏய், நான் யாருன்னு தெரியுமாடா? என்கிட்டயே வந்து டேய், என்னோட ஆட்கள் எல்லாம் கூப்பிடாமல போயிடுங்க. அவங்கள கூப்பிட்டேன், நீங்க உயிரோட போக முடியாதுடா. கெட் அவுட். டேய் டேய் டேய், ஏய் போடு. திரு சார், இன்னைக்கு பேசாமே ஆக்சன்ல இறங்கிட்டீங்களா? டேய் 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 டேய், நீ யார் மேல கைய வச்சேன்னு தெரியுமா? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். இனி உன்னை யார் வந்தாலும் காப்பாத்த முடியாது. டேய் செல்வம், என் போன் எடு, கால் பண்றா. சார், கால் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கன் வச்சிருக்காங்க சார், கன். நெத்தி பொட்டுல சுடுவாங்க. ஏய், நான் அதை விட பெரிய கன் வச்சிருக்கேன்டா. எனக்கும் ஷூட் பண்ண தெரியும். போடா, அந்த ரூம்ல கன் இருக்கு, எடுத்துட்டு வா. யோ புரியாம பேசாதயா, அவங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. டேய் சொல்றா. ஏண்டா, உனக்குலாம் அறிவில்ல? நீ எல்லாம் அந்த பூமிக்கு பிறந்ததே பாரண்டா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொண்ணுன்னு பார்க்காம போட்டு அவ்வளவும் எடிட் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்னடா, கேட்கா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? சொல்லுடா. ஹலோ சார், தேவையில்லாம பேசாதீங்க. இது என்னோட ஒர்க்கு. நான் உன்னை இது சும்மா செய்யல. ரொம்ப ப்ராப்பரா என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு சோசியல் சர்வீஸா செஞ்சிட்டு இருக்கேன். ஓ, சோசியல் சர்வீஸா? ஜாய், பொசுக்குன்னு துப்பிட்டானே. இந்த அசிங்கம் தேவையா? ஆமா, வாசுகிக்காக இந்த அளவுக்கு வாரானா? யார் இவன் யாரா இருக்கும்? ஒருவேளை வாசுகிக்கு அண்ணன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அந்த அண்ணன் சீச்சி, இவன் கண்டிப்பா அண்ணனா இருக்க மாட்டான். யாரா நீ? இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே. ஹலோ, ஒழுங்கா நீட்டா பேசுங்க. என்னடா, என்ன நீட்னஸ்? உனக்கு எதுக்குடா மரியாதை? இங்க பார், அவங்க எடுத்த போட்டோ எந்தெந்த சிஸ்டத்துல வச்சிருக்கியோ எல்லாத்தையும் கொடு. அப்புறம் இனிமேல் அவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். டேய், நான் தனி ஆள் நினைச்சு நீ பேசிட்டு இருக்க. நான் இப்ப ஒரு கால் பண்ணா கூட அவ்வளவு பேரும் வந்து நிப்பாங்கடா. பேசாம போயிடு. நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நான் முதையே சொன்னதான், இது என்னோட ஒர்க்கு, சோசியல் சர்வீஸ். டேய், திரும்ப சொல்லாத, இன்னும் 4 அடி வாங்குவ.
திரு சார் சொல்லாதீங்க. இவனுக்கும் கன் எடுத்து காமிங்க. நெத்தி பொட்டுல சுடுங்க சார். வினோ வெயிட் வினோ, கொஞ்ச நேரம் பாப்போம். இவன் நம்ம சொன்னதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரல, அவ்வளவுதான் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். சுட்டு தள்ளிட்டா? அப்பனா இவன் ஒரு வேளை போலீஸா? போலீஸ் நம்ம கிட்ட ஐயோ வாசுகி விஷயத்துல மட்டும் நம்ம ப்ராப்பரா இல்லையே, இப்ப என்ன பண்றது? டேய் என்னடா யோசிக்கிற? நீங்க யார் சார் தெரிஞ்சுக்கலாமா? நீ யாரு என்னென்ன பண்றேன்னு சொல்றா? சாரி சார், வாசுகி விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்ல சார். இந்த ஒரு பொண்ணு விஷயத்துல தான் நான் தப்பு பண்ணேன். மிச்சப்படி நான் பண்றது ரொம்ப ப்ராப்பரா என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் சார். வாசுகி விஷயத்துல மட்டும்னா என்னடா? இதுக்காக சார் இந்த செல்வம் காயத்ரின்னு ஒரு பொண்ணுக்காக தான் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினா எல்லாத்தையும் பண்ணா. கடைசி நேரத்துல வாசுகிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்ஜெக்ஷனை இவளுக்கு போட்டு விடு, காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் சார். இந்த கேஸ் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்தது சார். அவங்களுக்கான பொக்கிஷம் அதான் சார், குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்ல. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எதுவுமே முடியாம தான் செல்வம் மூலமா காயத்ரிய பேசினது. காயத்ரியே இல்லங்கும் போது செல்வமே வாசுகிய கூட்டிட்டு வந்தான். அதனாலதான் சார் வேற வழி இல்லாம. சீ போய முறா, அறிவோட தான் பேசுறியா? எல்லாத்தையும் ப்ராப்பரா செய்யறேன் ரூல்ஸ் படி பண்றேங்கிற, இது எந்த ரூல்ஸ்லடா இருக்கு? சார் சாரி சார், நான் தான் சொல்றேனே, இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க ரொம்ப வருஷமா ஏங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் சார். இதுக்காக அவங்க ஏகப்பட்ட லட்சம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்தோம் சார், கரெக்டான பொண்ணு அமையல, அமைஞ்சும் அந்த பாக்கியம் கிடைக்கல சார். எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதனாலதான் சார். டேய் என்னடா பேசுற? இன்னொரு ஆளை நினைக்கிற? ஆனா அந்த பொண்ணு அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்கள இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க? சார் எனக்கு வேற வழி இல்ல, காசும் நான் கொடுத்துட்டேன். அது மாதிரி காயத்ரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது சார். ஹீமோகுளோபின் அளவே கரெக்டா இல்ல. என்னடா பண்ண, இந்த தடவையும் மிஸ் ஆயிடும் அவ்வளவுதான், ஃபெயிலியர் தான் நினைச்சேன். நான் அப்போ முதல்ல வாசுகியை கூட்டிட்டு வந்தா அந்த செல்வம், வாசுகிக்கு எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா இருந்தது சார். இவங்களால ஒரு குழந்தைய கண்டிப்பா பெத்து எடுத்து கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களுக்கு தெரியாம இந்த காரியம் பண்ணிட்டேன் சார். சாரி. இருத்துடா, சாரின்னு ஒரு வார்த்தையில சொன்னா முடிஞ்சதா? ஏண்டா இவ்வளவு நல்லவே மாதிரி பேசுற, ஆனா அந்த பொண்ணு போட்டோவெல்லாம் சீ எப்படா மனசு வந்தது? தப்பு தான் சார். இங்க பாருங்க, அந்த போட்டோ என் போன்ல மட்டும்தான் இருக்கு. அதுல தான் நான் எடிட் பண்ணேன். வேற எந்த சிஸ்டத்திலயும் வச்சுக்கல, யாருக்கும் சென்ட் பண்ணல, நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல சார். அந்த பொண்ணை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், என்னால முடியாதுடான்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டேன் சார். டேய் எப்படா செய்யற வில்லத்தனம்லாம் செஞ்சுட்டு நியாயத்துக்கு நல்லவங்க மாதிரி பேசுறீங்க? அதானே சார், இவங்க எல்லாம் நடிச்சு ஏமாத்துவாங்க. இல்ல சார், எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் இப்ப சொன்ன எதுவுமே ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. வேற வழி இல்ல சார். இந்த குழந்தையோட ஓனர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுனாங்க, ஒரு குழந்தைக்காக ஏங்குறாங்க, அவங்களுக்கும் உதவி பண்ற மாதிரி இருக்குங்கிற எண்ணத்துலதான் அது மாதிரி அவங்க காசும் நிறைய கொடுத்தாங்க சார். எத்தனை லட்சம்னாலும் வாங்கிக்கோ, ஆனா எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொன்னாங்க சார். அதுக்காக தான் காயத்ரி 15 லட்சம் கேட்டாங்கிறதுக்காக யோசிக்காம உடனே கொடுத்து அவங்க அப்பா ஆபரேஷனை பண்ண வச்சோம். இது உங்களுக்கு தப்பா தெரியலாம், நான் இது மூலமா நிறைய பேர் நல்லா இருக்காங்க சார். டேய் அதுக்காக ஒரு பொண்ணுக்கு தெரியாம சாரி 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 சார். அந்த பொண்ணை கூட வர சொல்லுங்க, கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். பொண்ண தானே, இதோ வர சொல்றேன். வினோ இதோ சார். மேடம் வாங்க. சார் சார் என்ன சார்? வாங்க மேடம். ஏய் உன்னெல்லாம் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ இவ்ளோ மோசமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. இங்க பாருடி, நீ லவ்னு பண்ணது என்ன மட்டும்தான். இன்னொரு தடவை இவன் கூட சுத்துறத பார்த்தேன். யார் இவன்? எதுக்காக இப்படி பேசணும்? இவனை நான் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல. ஆனா அவன் என்கிட்ட வந்து அதுவும் ராமனுக்கு, ச்சே இவ்ளோ கேவலமா. ராம் என்ன பத்தி என்ன நினைப்பான்? சிவானி, ஏ சிவானி, அடியே சிவானி, இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? சொல்லுடி. அத முதல்ல என்னன்னு கேட்டுக்கலாம்ல. என்னன்னு சொல்லு. ஏ ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுடி, கிளம்பு. இன்னும் குளிக்காம கூட உட்கார்ந்துட்டு இருக்க. நான் கிளம்புறேன், நீ போ. ஐயே இன்னும் இந்த டென்ஷன் போலையா? சிவானி, நான் என்ன குலைக்க தான் செய்யும், அது ஏன் குலைக்குதுன்னு நீ கஷ்டப்படுவியா? ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசுற? அந்த மாதிரி அவனை நினைச்சுக்கோ. இவனா ஒருத்தன் பேசினாங்கிறதுக்காக நீ இப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருப்பியா? இல்லடி சிவானி, போதும். இந்த மாதிரி பொழம்பொழம் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவேவும் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. நீயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காத. எழுந்து குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பு. இல்லடி, ராம் எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பேசினான்னு தெரியுமா? ராம் என்ன நினைப்பான்? ஒன்னும் நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காதவனா ராம் கிடையாது. நீ ஏன் ஏதாவது மனசை போட்டு குழப்பாத. நீ முதல்ல எழுந்து கிளம்பு. சேஷா, சிவானி நான் சொல்றது கேப்பியா இல்லையா? சரி ஓகே, ஒரு 5 minutes அப்புறம் எழுந்து குளிச்சிட்டு கிளம்புறேன். சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, ஓகேவா? ச்சே, என்னதான் இருந்தாலும் நாம அவனை பார்த்ததே இல்ல. ஆனா அவன் நம்மள, ஏய் சரத்தண்ணா அவங்க பாப்பாவும் நம்மள மாதிரியே இருப்பா
பேசுவாங்கல்ல? ஒருவேளை சரத்தண்ணாவோட தங்கச்சி நினைச்சு நம்ம கிட்ட பேசியிருந்தா? ஓகே ஓகே, இருக்கலாம். நாம இதை இப்பவே சரத்தண்ணாட்ட சொல்லலாம். ஏன்னா சரத்தண்ணா பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரவுடி மாதிரி பேசுனா நாம ராம் கூட இருந்ததை நினைச்சிட்டு சரத்தண்ணா தங்கச்சியை போய் அடுத்து ஏதாவது பேசுனா? வேண்டாம் வேண்டாம், முத சரத்தண்ணாட்ட சொல்லுவோம். போன் அங்க இருக்கு. ஹலோ சரத்தண்ணா. ஏய் சிவானி, சொல்லுமா. அண்ணா எங்க இருக்க? நான் பார்க்குக்கு வந்தேன். என்னம்மா? சரத்தண்ணா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சிவானி? அண்ணா, நானும் ராமும் நேத்து படத்துக்கு போயிட்டு நைட்டு திரும்பி வரும்போது ஒருத்தன் வந்தான். ஒருத்தனா? யாருமா? தெரியலண்ணா, ஆனா வந்து ரொம்ப மோசமா பேசினான். மோசமாவா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், என்ன விட அழகா இருக்கான்னு அந்த ராம லவ் பண்றியா? ராம விட அழகா வேற ஒரு பையன் வந்தா அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா பேசினானா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ யார்கிட்டயும் பழக கூடாது. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் அவனை இதுக்கு முன்ன பார்த்தது கூட இல்ல. சிவானி என்ன சொல்ற? எதுக்காக அவன் அப்படி பேசணும்? தெரியலண்ணா, அவன் இஷ்டத்துக்கு வந்து படபடன்னு பேசிட்டு போயிட்டான். ராமு விட நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டான். மா, லூசி ஏதாவது பேசியிருக்கோம். என்னண்ணா, ராமு இதைத்தான் சொல்றான். இங்க பாரு, ஊருக்குள்ள இந்த மாதிரி லூஸ் நிறைய அலையுது. இதெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணிக்காத. ஓகேண்ணா, எல்லாரும் இதைத்தான் சொல்றீங்க. ஆனா நான் இப்ப எதுக்கு உனக்கு கால் பண்ணேனா? நீ சொல்லிருக்கல என்ன மாதிரியே தான் உன் பாப்பாவும் இருப்பானு. ஆமா. ஒருவேளை அண்ணா உன் பாப்பாட்ட பேசுறதுக்கு மாத்தி என்கிட்ட பேசியிருந்தா? சிவானி என்னம்மா சொல்ற? சரத்தனா, இது என்னோட டவுட். எதுக்கும் உன் பாப்பாட்ட கேட்டுக்கோ, ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள சமாளிக்கிற மாதிரி இருக்கும்ல. சரிம்மா. என் பாப்பா சின்ன விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லிடுவா. ஆனா இந்த விஷயத்த தெரியலமா. நான் எதுக்கும் அவகிட்ட கேட்டுக்கிறேன். சிவானி, எதுக்கும் நீயும் கேர்ஃபுல்லா இரு. ஒருவேளை அவன் லூசா கூட இருக்கலாம். அதனால நீ கண்டுக்காத, நீ உன் வேலையை பாரு. ஓகேவா? அண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, உன்கிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு, பாத்துக்கோண்ணா. சரிம்மா. சரிண்ணா, நான் வச்சிடறேன், ஆபீஸ் கிளம்புறேன். ஓகேம்மா, பாத்து போயிட்டு வா. நான் ஈவினிங் கூட உன்னை பார்க்க வரேன். ஓகேண்ணா. என்ன இது புது பிரச்சனை? சிந்து நம்ம கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடுவா. இது எப்படி நமக்கு தெரியாம? சரி, ஓகே. வீட்டுக்கு போய் இதை சிந்து கிட்ட கேட்போம். கேட்டுட்டு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். பார்க்கலாம் சிவானி கிட்ட பேசினா லூசி யாருன்னு. மேம், எல்லாத்தையும் கேட்டீங்களா? கேட்டேன் வினோ, எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களா? இது என்ன பிரச்சனை? ஏய் செல்வம் எருமை, எந்த பிரச்சனையும் வராது. வாசுவிக்குன்னு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லடா. உன் பேச்ச நம்பி தானடா நான் இந்த விஷயத்த செஞ்சேன். இப்ப என்னடா பண்றது? சார், நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த விஷயத்த அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சேன் சார். நான் இப்படி கேட்டு வருவாங்கன்னு சாரி சார், என்னால நம்ப முடியல. சாரி கூட்டு போய் குப்பையில போடுறா. ஹலோ பிச்சுமணி செல்வம், வாங்க ஸ்டேஷனுக்கு நடங்க. மேம் சாரி மேம். நீங்க கூட என்னோட சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி பாருங்க. நான் இந்த வேலையை ப்ராப்பரா கரெக்டா தான் மேம் பண்றேன். எந்த ரூல்ஸையும் மிஸ் பண்ணது இல்ல. ஆனா இந்த செல்வத்தால தான் வாசுகி கிட்ட. சாரி மேம். ஏய், நீ சாரி சொன்னப்பல சரியா போச்சாடா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கடா. இதனால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு அசிங்கப்படணும், அவமானப்படணும், ஏதாவது யோசித்தீங்களாடா? மேம் சாரி மேம், தப்புதான். ஆமா, இதுல நீங்க 2 பேர் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா இல்ல நிறைய பேர் இருக்காங்களா? நாங்க மட்டும்தான் மேம். எனக்கு மேல உள்ள சார் கிட்டலாம் நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் மேம் காமிச்சிருக்கேன். இது மட்டும், அதுவும் அந்த குழந்தையோட ஓனருக்காக. ஏய் போதும்டா, சாக்கு சொல்றத நிறுத்து. திரு, மேம். நீங்க போங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ போட்டு நான் பாத்துக்கிறேன். பொண்ணுங்களுக்குன்னு கெடுதல் நினைக்கிற இந்த மாதிரி ஆள்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீங்க போங்க திரு, நான் பாத்துக்கிறேன். மேம், வாசுகியை மட்டும் வர சொல்லி உங்க இந்த போட்டோவெல்லாம் பார்த்து பயந்தாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பேசிட்டோம்னா கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க. வர சொல்லட்டுமா மேம்? வர சொல்லுங்க திரு. உங்க கண்ணு முன்னாலேயும் எல்லாத்தையும் எரஸ்ட் பண்ணி போனை போட்டு கொளுத்துவோம். ஓகே மேம். சார், ஒரு நிமிஷம். நான் பண்ணது தப்பு தான். என் மேல எந்த கேஸ் போட்டாலும் ஓகே. ஆனா அந்த குழந்தைய மட்டும் ப்ளீஸ் சார் எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உருவான குழந்தை சார். அதை மட்டும் பெத்து அந்த குழந்தையோட உரிமையாளர் கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். டேய் நிறுத்துடா, நல்லவே மாதிரி பேசாத. ஏண்டா புண்ணியத்தை பத்தி நீ பேசுறியா? ஒரு பொண்ணுக்கு பாவம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கு புண்ணியம். என்ன கணக்குடா இது? தப்புதாங்க. எல்லாம் இந்த செல்வத்தால வந்தது. நானும் அவசரப்பட்டுட்டேன். சார் சார், என்ன மறைக்காதீங்க. சாரி சார், நான் இவ்வளவு பிரச்சனையாகும் இவ்வளவு குழப்பமாகும்னு எதிர்பார்க்கல. என் மூளையில அப்ப இருந்ததெல்லாம் வாசுகிய பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான். சாரி சார். நிறுத்துடா, நீங்க எல்லாம் பேசாத. திரு, வாசுகிய கூப்பிடுங்க. உங்க கண்ணு முன்னே போட்டோலாம் எரஸ்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக அந்த குழந்தையவும் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இனிமேலாவது நிம்மதியா வாழட்டும் சார். கூப்பிடுங்க. ஓகே மேம்.
ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே, இனி நடக்கிறது நடக்கட்டும். ஆனா அந்த குழந்தையோட பாட்டி நம்ம கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுனாங்க. வேற வழி இல்ல. இப்படியோ வாசுகி கன்சீவ் ஆயிட்டா. அந்த குழந்தைய தேவையில்லாம அழிக்கிறதுக்கு அவங்க பாட்டிய வர வச்சு பேச வைப்போம். தெரியாம பாவம் பண்ணிட்டேன். தெரிஞ்சு ஒரு புண்ணியம் பண்ணுவோம். நம்ம போன் அந்த அம்மாவை வர சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுவோம். வாசுகி உள்ள வாங்க. சொல்லுங்க. என்னங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க போட்டோவை எடிட் பண்ணி மிரட்டினால அது அந்த ஒரு போன்ல மட்டும் தான் வச்சிருக்கா. எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுங்க. நீங்க இனி எதுக்கும் பயப்படாதீங்க. அதை டெலீட் பண்ணி போனை தூக்கி உடைச்சிட்டா அடுத்து பிரச்சனை இல்லங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யோ என்னையா பாத்துட்டு இருக்க? வாசுகி யார் இது? உனக்காக இந்த அளவுக்கு ஒருவேளை வாசுகியோட கேட்டுருவோம். ஹலோ சார். என்னடா? இல்ல சார், வாசுகிக்காக இந்த அளவுக்கு செய்றீங்களே, நீங்க யார் சார்? வாசுகிக்கு அண்ணனா இல்ல சொந்தக்காரங்களா இல்ல ஃப்ரெண்டா? யார் சார்? யார் நீங்க? வாசுகியோட புருஷன்டா. என் ஒய்ஃப் வாசுகி. என்னோட ஒய்ஃப்டா. கேட்டுச்சா? நான் தாலி கட்டின பொண்டாட்டி. சார் சூப்பர் சார். நான் இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சொந்தக்காரங்களோ நினைச்சேன். ஆனா நீங்க சூப்பர் சார். கண்டிப்பா உங்களை பார்த்து எல்லாருமே கத்துக்கணும். வெக்கமா இருக்கு சார். என்ன பார்த்து நானே வெக்கப்படுறேன். நான்லாம் ஒரு ஜென்மமே இல்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இனிமேல் உங்களை மாதிரி என்னால இருக்க முடியலனாலும் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில்னு பயந்தேன். ஆனா இப்ப சந்தோஷமா சொல்றேன் சார். நான் செஞ்ச தப்புக்கு எத்தனை வருஷம்னாலும் தண்டனை அனுபவிக்கிறேன். உங்களுக்காக சார். உங்க மனசு எனக்கு இல்லையேன்னு அசிங்கப்பட்டு சொல்றேன் சார். நான் ஜெயிலுக்கு போறேன். வாசுகி என்ன மன்னிச்சிடு. இந்த ஒரு வார்த்தையினால எல்லாமே மாறிடாது. எனக்கு தெரியும் நீ காலம் பூரா என்ன மன்னிக்க மாட்டேன்னு. ஆனா உன்கிட்ட இந்த ஒரு வார்த்தை கேட்கும் போது எனக்கு மனசு ஏதோ ஒரு ரிலாக்ஸா இருக்கு. மன்னிச்சிரு வாசுகி, மன்னிச்சிடு. ரொம்ப ரொம்ப சாரி. காயத்ரி கிட்ட பேசினேனா அவகிட்டயும் நான் சாரி சொன்னதா சொல்லிடு. ஏன்னா அன்னைக்கு நீங்க எவ்வளவோ கெஞ்சினீங்க, உன் வீட்டு பொண்ணா பாருடான்னு. உரைக்கல வாசுகி, உரைக்கவே இல்ல. இப்ப இப்படி ஒரு ஆளை பார்த்ததும் ரொம்ப அசிங்கப்படுறேன். ஏண்டா பிறந்தோன்னு அசிங்கப்படுறேன். சாரிமா, ரொம்ப ரொம்ப சாரி. என் கூட பிறந்தவள உன்ன நினைச்சு என் தங்கச்சிக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே நினைச்சு காலம் பூரா இந்த கஷ்டமும் வேதனையும் என் மனசை விட்டு போகாது. ரொம்ப சாரிமா, மனசார கேக்குறேன். சாரி. டேய் இந்த அளவுக்கு பேசுற? உன்னால நம்பலாமாடா? உடனே எப்படி சார் நம்ப முடியும்? நம்ப வேண்டாம் சார். எனக்கு உரிய தண்டனையை கொடுங்க. நான் மனசார ஏத்துக்கிறேன் சார். மேடம். ஓகே சார். அவன் திருந்திட்டானான்னு தெரியல. நான் நீங்க ஏற்கனவே சொன்னதான் படிக்கிறவன் லைஃப் பாழாக்க வேண்டான்னு. அவன் மேல எந்த கேஸும் போடல சார். ஆனா அவனை நான் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அடுத்து அவன் வெளியவே வர முடியாது. ஓகே மேம், பாத்துக்கோங்க. சார் சார் நீங்க என்ன? டேய் படிக்கிற ஓ லைஃபே பாழாக கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா நீ தப்பா உணர்ந்துட்டியான்னு தெரியல. ஆனா இதுக்கு மேலே நீ சரி பண்ணிக்கல. நீ சொன்னதாண்டா இந்த பூமியில நீ பிறந்ததுக்கான அர்த்தமே இல்ல. இல்ல சார், கண்டிப்பா இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். போடா இங்க இருந்து போ. இங்க பாரு, உன்னை சும்மா விட்டுட்டோன்னு மட்டும் நினைக்காத. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு மேம். உன்னை எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, புரியுதா? ஓகே சார். கிளம்பு கிளம்பு. சாரி, எல்லாத்துக்குமே சாரி. இனி நான் கண்டிப்பா எந்த தப்பும் செய்ய மாட்டேன். சாரிங்க சார். நீங்களும் நல்ல விதமா பேசுனீங்க. உங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உங்களை விடுறேன். போனை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. நீ உங்களுக்கு எந்த காலும் வரக்கூடாது. உங்க கான்டாக்டே இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? என்னையா முழிக்கிற? எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போ. இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலும் உன்னை சும்மா விட மாட்டேயா. இப்பவே நான் உங்களை உள்ள தூக்கி போட்டுருவேன்னு தான் சொன்னேன். ஆனா திருதான் உங்க ஒய்ஃபுக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால அவங்க பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன புரியுதா? புரியுதுங்க. இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்ல. இப்ப பண்ண தப்புக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போனை உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஓகே ஓகே, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பு. சார் யார் நீங்க? உள்ள வாங்க. அழகாய் பூக்குதே